ஏபிஎஸ் சொல்லாட்ட கொடியினுந்துள்ள விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர் வந்து ஒரு 3 ஹெச்பி தகுந்தாப்பில் 590 வாட்ஸில் ஒரு 6 பேனல் போட்டு பிஎல்டிசி மோட்ரு போட்டிருக்காரு. பிஎல்டிசி மோட்ரு போட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் ப்ராப்ளம் ஆகிருக்கு. இடையில் நம்ம சேனல் பார்த்துட்டு கேட்டார், எனக்கு ஒரு ஏசி மோட்டாராக நீங்கள் மாற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அது ஓடிட்டுருக்குது, போர்வெல்லில் ஓடிட்டுருக்குது. எனக்கு இந்த குட்டைக்கு மட்டும் ஒரு ஏசி மோட்டார் போட்டு கொடுங்க, என்கிட்டே மோட்டார் இருக்குது அப்படின்னாரு. நம்ம ஒரு விஎஃப்டி டிரைவ் போட்டு அதுலேருந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்ல ப்ரெஷருங்க, நல்ல தண்ணி டெலிவரி. அந்த கஸ்டமர் வந்து அந்த பிஎல்டிசி மோட்டாரால் என்ன கஷ்டப்பட்டாருன்றதை அவராகவே சொல்கிறாரு, கேளுங்க. இனிமேலும் விவசாயிங்க வந்து மாறாமல் இருந்தால் மொத்த விவசாயமே போயிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசியில் ப்ராப்ளங்கள் இருந்துகிட்ருக்குது. நம்ம சொல்கிறோம், நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிஎல்டிசி மோட்டாரில் தண்ணி நல்லா வருது, தண்ணி அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதே சேம் செலவு தான். ஒன்றும் இதே 8 பேனலுக்கு நம்ம 3 ஹெச்பி மோட்டார் போட்டு கொடுக்குறோம், 1.25 டெலிவரி எடுத்து கொடுக்குறோம். அதை விட கூடுதலாக என்ன ஒரு 1000 லிட்டர் வரும். அதுக்காக நீங்கள் வருஷத்துக்கு 2 டைம் கழட்டி மாட்டுற செலவு யோசிச்சு பாருங்கள். அதே நீங்கள் ஏசி மோட்டாரை போட்டிங்கன்னா லைஃப் லாங் பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்கள் லோக்கல் மெக்கானிக்கை வச்சு அந்த வேலையை முடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஏசி மோட்டாரில். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பிஎல்டிசி மோட்டார் போட்டு இது வரைக்கும் நஷ்டம் ஆனவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். உங்களுக்கு ஏசி மோட்டார் வேணுன்னா இருக்கிற பேனலில் வச்சு நாங்கள் ஏசி மோட்டார் பிளான் பண்ணி தரோம். அதனால் நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க, வாங்க கேட்குங்க. வணக்கம். இது என்ன மாவட்டங்க? இது திருப்பூர் மாவட்டம்ங்க, தாராபுரம் வட்டம்ங்க. நம்ம ஏரியா இது ஊர் உச்சிப்பாளையம். இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுங்களா இதை போட்டு? 6 மாதத்துக்கு முன்னாடி பிஎல்டிசி பண்ணியிருந்தீங்க. 8 பேனல் 590ல் 8 பேனல் போட்டு பண்ணியிருந்தீங்க, போர்வெல்லுக்காக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆல்ரெடி சிஆர்ஐ மோட்ரு உள்ளே வச்சுருக்கீங்க. உள்ளே வச்சுருந்ததை எடுத்துகிட்டு பிஎல்டிசி பண்ண சொல்லி பண்ணிட்டாங்க. இந்த பிஎல்டிசியால் நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிங்க? ஒரு அந்த மாதிரி இல்லைங்க, அதனால தண்ணி கம்மியாக தான் வருதுங்க. அதனால இப்போ நாங்கள் எல்லாரும் சொல்கிறத பார்த்துட்டுங்க, இப்போ ஏசிலேயே வந்து இந்த டிரைவ் போட்டு ஏசி மோட்டரையே இறக்கி டிரைவ் இதில் சோலாரில் ஓட்டி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குதுங்க. எங்களோட சேனலை பற்றி உங்களோட மதிப்பீடு எப்படி, நீங்கள் எங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ எங்ககிட்ட சொன்ன விதம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தது கரெக்டாக இருக்குங்களா? நல்லா இருக்கு. நாங்கள் இது மாதிரி நிறைய யூடியூப் இது மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். பார்த்ததில் இது கண்டுபிடிச்சி இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னால். அப்புறம் அவரை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நல்லா ஒரு பேசி நல்ல தகவல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துட்டு எல்லாம் பேசினப்போ இது நல்லா இருக்குன்னு எனக்கே மனசுக்கு தோணுது. வந்து இவர் செஞ்சு கொடுக்க சொன்னா இப்போ செஞ்சு கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்கு. ப்ரெஷர் நல்லா இருக்கு. ப்ரெஷர் நல்லா இருக்கு. ஓகேங்க. ஏசி மோட்டரே வந்து சூப்பராக ஓடுது. இப்போ உங்கள் மாதிரி விவசாயிங்களுக்கு நீங்கள் இந்த சோலாரை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக இது வந்து இந்த சோலார்லேயே ஓடுற அந்த பிஎல்டிசி மோட்டர் போடாமல் இந்த ஏசி மோட்டர்லேயே இந்த மாதிரி சோலாரை போட்டு அதுக்குண்டான அந்த டிரைவ் வச்சு ஓட்டுனா சிறப்பாக இருக்கும். சர்வீஸ்க்கெல்லாம் செலவு ரொம்ப கம்மியாக வரும். இந்த சோலார் மோட்டரில் ஓடுற அந்த பிஎல்டிசி மோட்டர் சர்வீஸ்னா 15,000 20,000 செலவாகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. 6 மாதம் கம்ப்ளைண்ட் ஆனதெல்லாம் கிடக்குதுங்க. நான் என்னுடைய இதில் இப்போ 6 மாதத்தில் கம்ப்ளைண்ட் ஆகி பிரச்சனை ஆகி இப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து நான் பெரிய சிரமத்தில் வந்து சரி பண்ணேன். இப்போ இருக்கிற நம்ம ஏசி மோட்டர்லேயே அண்ணன் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. சிறப்பாக ஓடிட்டு நல்லா திருப்திகரமாக இருக்கு. நாளைக்கு சர்வீஸ்னால எனக்கு தெரியும், இது நான் 4-5 மோட்டர் வச்சிருக்கோம். சர்வீஸ்க்கு போனால் 4,000-5,000 தான் ஆகும். ஆனால் சோலார் மோட்டர் பிஎல்டிசி மோட்டர் அப்படி இல்லைங்க, 15,000 20,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது இங்கே இல்லையா, கேரளா போய் தான் சர்வீஸ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து விவசாயிகளுக்கு திடீர்னு போயிடுனா 1 வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னா ஆடு மாட்டுக்கு இல்லாமல் போயிடும். ரொம்ப சிரமம் போடணும், வாங்குறதுக்கும் தண்ணி இல்லைங்க. அதனால இது நல்ல சிறப்பாக இருக்கு. சரிங்க, நன்றிங்க.